இந்த இடத்துல ஒரு லேடி அழகா அவங்களோட ஷூஸ் எல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா அப்படி மெதுவா முன்னாடி நடந்து வராங்க கேட்காத மாதிரி. அங்க ஒரு இடத்துல லேடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி திருட்டுத்தனமா ஏதோ ஒண்ணு கலெக்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவங்க அப்படியே கோவப்பட்டு ஏதோ தூக்கி விசிறி அடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம அந்த லேடியை கொலை பண்றதுக்காக பாத்தீங்கன்னா கையை நீட்டும் போது கரெக்டா எலி வந்து அவங்க காலில் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த எலிப்பொறி மிஷினை போட்டு இல்லாம அவங்க அப்படியே கத்துறாங்க வழியில. அப்படியே அவங்க வாயில ஒரு போர்ஷனை போடுற இந்த சீன் பக்கம் ஃபேப்லஸா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கீழே வந்து அவங்களோட விக்கு வந்து பிடிச்சிட்டே பாத்தீங்கன்னா அந்த எலி கீழே விழுந்துரும். இந்த லேடி ஒரு சூனியக்காரங்க. அது மட்டும் இல்லாம அந்த சூனியக்காரியை எப்படியாச்சும் வந்து ஒரு எலியை மாத்தணும்ன்றதுக்காக தான் அந்த போர்ஷன் வந்து இந்த லேடி கொடுத்துருப்பாங்க. இதை குடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மேல போய் அப்படியே அவங்க சொருக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களோட கிரீட் எல்லாம் கீழே விழுந்து கீழே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு தரமான எலியா வந்து மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த எலியா மாறினோடனே அங்க இருக்கக்கூடிய ஒரிஜினல் எலியே பயப்படுற அளவுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை துரத்தவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கொஞ்சம் வயிட்லயும் வந்து வெயிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாவே வந்து இருக்கு. அங்க இருக்க எலி எல்லாம் ரொம்ப பயந்து ஓடிட்டு இருக்க சமயத்துல ஒரு வெளியோட வால் மாட்டிக்குது. பட் இருந்தாலும் அங்கிருந்து தப்பிச்சு அது ஓடி போயிடுது.